இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வரப்போகும் திருக்கணித சனி பயிற்சி. அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு. அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பேச வந்திருக்கிறோம். ஏப்ரல் 2025 முதல் மற்றும் மே மாதம் 2028 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார். அதில் 2 முறை 5 மாதங்கள் வக்ரமாவார். ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் ஏப்ரல் 2025 முதல் மே 2028 வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா, கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரரை நாம் வணங்கி, சனீஸ்வருடைய தாசன் யார்? முதல்ல மகா கணபதியை நாம் வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அருணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு, நாள் என் செய்யும் வினைதான் என்னை செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல்களாம். அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலசல்முடி வாழ்த்தி வணங்குவோம். இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல். இதில் 72 அட்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன. இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள், இதை நடராஜரே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள், பஞ்சபூதங்களுடைய அச்சரமாகிய ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள், 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள், இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன. அதற்கப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கிட வேணியும் மூசு வந்தரை பொய்கை போன்றதே ஈசை எந்த நிலையை சொல்வது யார்? அப்பர் என்ற நாவுக்கரசர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயமே என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார். மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகிலியாண்ட குருமனின் தான் வாழ்க, அவன் அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் வெல்க, புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்குழல் வெல்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார். திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசி என்கிற சிவகதிதானே, அப்பனை நந்தியை ஆறாமுதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈசனருள் பெறலாமே. நந்தீஸ்வரர் எம்பெருமான் நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும், பொலிவர செல்வம் கூடும், சிந்தையில் அமைதோனும் சிறப்புற மக்கள் சேர்வர், இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதானே, இணையில்லா வாழ்வுதான். ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர். அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது. அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் அபிராமி அம்மனுடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனது நல்லன எல்லா நண்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே. நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தர்சன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா. அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேல் நிறத்தாலே தக்கோலத்தில் எக்கால் உனைத்துளவும் எழுத்தரு புத்தி உனைப்பை ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்திய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவிய நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்ல வந்து சேரட்டும். அஷ்டலட்சுமி என்பது 8ஐ குறிக்கும். ஓம் நமோ நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார்? பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும். இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக்பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய
சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி, ஈஸ்வரின் தாசனையே போற்றி, சூரியன் மைந்தனே போற்றி, காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி, பைரவரின் நேசனே போற்றி, அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனே போற்றி, அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகும் மீன சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக அடியெடுத்து வைக்கிறார். இவர் கேந்திரம் ஏறுவது பலவீனமே. உங்கள் ஜாதகப்படி ஜனனத்தில் இவர் எந்த வகையிலாவது அனுகூலமுடையவராக இருந்தால் அல்லது யோக கிரகங்களின் தசாபுத்திகள் இக்காலகட்டம் இருக்குமாயின் இவரது இடையூறுகள் இருக்காது. மாறாக சில அனுகூல பலன்களை அடைய முடியும். அதாவது இப்போது சென்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அர்த்தாஷ்டம நாளில் வருவது மங்கு சனியாக மாறுகின்றன. அதனால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் ஜனன காலத்தில் சனீஸ்வரன் நல்ல இடத்தில் இடம்பெற்றிருந்தால் இந்த மங்கு சனியால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கி ஒரு நன்மை அடைவீர்கள். இல்லையேல் அவரால் சில பணங்களும் பாதகங்களும் சில பலவீனங்களும் ஏற்படக்கூடும். பணம், இவர் உங்களுக்கு தனாதிபதி. அது மட்டுமல்ல, ராசிப்படி பண விஷயத்தில் பலவித பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு இவர் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு தனாதிபதியாக வருவதால் இந்த நாளில் இருப்பது சில வீட்டை விற்பது, சில சொத்துக்களை விற்று ஒரு முக்கிய காரியங்களை செய்வது, கடனால் சில உபாதைகளுக்கு உள்ளாவது, எந்த வகையிலாவது நிர்பந்தத்தால் சில சொத்தை விற்க வேண்டிய வாய்ப்போ அல்லது வழிமுறைகளோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ உங்களுக்கு ஏற்படலாம். இதிலிருந்து நீங்கள் நன்மையான தனயோகங்களை பெற வேண்டுமேயானால் ரிஷபம் தனுசு உங்களுக்கு மகாலட்சுமி வீடாக அமைந்தாலோ அல்லது அந்த இடத்துல பிரஸ்தார பலன் 4 சர்வாஸ்தவர்க்க பலன் 25 இதற்கு மேல் இருந்தால் இந்த தன விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் வராமல் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். மாறாக சொத்து வாங்குவது, எதிர்பாராத வரவுகள், இடபந்துக்களுடைய ஆதரவுகள் இவையெல்லாம் கிடைத்து உங்களுடைய தேவைகளை எதையும் சரியாக செய்து கொள்வீர்கள். குடும்பம் குழப்பம், குழந்தைகளால் மனப்பயம், குறிப்பாக தாயாருடன் பிறந்தவர்கள், மூத்த சகோதரி, மாமனார், அந்த அமைப்புகள் இடைவெளி இருக்கும். அற்ப சுகமாக எதுவும் இருக்கக்கூடும். தன் மனதுக்குள் ஒரு விதமான பய உணர்வு இருந்து வரும். வயது முதிர்ந்தவர்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதில் மிக பொறுமையும் எல்லோரையும் அனுசரித்து போகும். தியானம், ஜெபம், தொழுகை, நல்ல வழிமுறைகள், ஆரோக்கியமான உணவு, உடல் கட்டுப்பாடுகள், சரீர பிரச்சனை, ட்ரீட்மெண்ட், செக்கப் இவையெல்லாம் சரியாக செய்து கொள்வது நல்லது. இறையருளையும் மேற்கொள்ளவும். மாணவர்களுக்கு படிப்பு ஸ்தானத்தில் தான் இவர் இடம்பெற்றிருக்கிறார். ஆரம்ப கல்வியை பொறுத்து உங்களுக்கு இடையூறுகள் இல்லை. உயர் படிப்புக்கு செல்பவர்கள் இடையூறுகள் தான். நினைத்த துறையில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளவாக இருக்காது. பணம் செலவிட வேண்டி வரும். நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனம் இல்லாத அலைச்சல் ஏற்படலாம். எங்காவது தங்கி படிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அதில் நீங்கள் நல்ல ஆலோசனைகள் இருக்க வேண்டும். அரியர்ஸ்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக கவனமும் நல்லதொரு முயற்சியும் இறை சக்தியும் உங்கள் படிப்புக்கு தேவை. தொழில் வீட்டை சனீஸ்வரர் பார்ப்பது, அந்த இடத்தை தன் பொறுப்பில் வைத்திருக்கிறார். ஆக தொழிலை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு முன்னேற்றமடைய நல்லதொரு வாய்ப்பை மேற்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கு உங்களுடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி என்பதால் பிறருடைய உதவியும் ஆண்டவன் அனுகிரகமும், எதை நாம் செய்கிறோம், எதை செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களும் சரியாக வேண்டும். அதிலே திணறடிகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய விடாதபடி பிறருடைய சூழல்கள், வேலைப்பழுக்கள், உங்களை நெருக்கடி காணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கலாம். இதையெல்லாம் மீறி நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு சமயோஜிதமும் சரியான வழிமுறைகளும் இறைவனுடைய அனுகிரகம்தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில சகாயங்கள், கடன்கள், நல்ல விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். இடமாற்றம் கண்டிப்பாக வரும். விவசாயிகள் கான்ட்ராக்ட் முறையில் எதையும் செய்து கொள்வது நன்மையே. வாகனங்கள், வளர்ப்பு பிராணிகள், புதிய முறை தோட்டம், பயிர்கள், இன்சூர் பாதுகாப்பு, நல்லதொரு ஆலோசனை செய்து கொள்வது ஏற்றமே. கலைஞர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை ஏற்று செய்வது நன்மைதான். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அரசியல் இருப்பவர்களுக்கு பதவிகளோ பவரோ பாரின் தொடர்போ இதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. தனது கட்சியில் தனக்கு உட்பட்ட நபர்களிடம் எதை ஒரு நல்ல முறையில் செய்து கொள்வது, விவேகம் நடப்பது, பாதிப்பில் இருந்து தப்பிப்பது யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். எண்கணிதத்தில் சனீஸ்வரருடைய அமைப்புகள், உங்கள் பிறப்பு தேதி, விதி எண்கள். சனீஸ்வரர் உங்கள் பெயர் அமைப்பு, ஸ்தாபனம், ஒப்பந்தம், முக்கிய இலக்கம், ஆவணங்கள் இதில் 8, 28, 36, 45, 84 இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும், அத்துடன் HYEDOA இந்த எழுத்துக்கள் முதலாக கொண்டு வரக்கூடிய இதுவும்,
இப்பெயர்ச்சியில் ஓரளவு சாதகமாக இருக்கும். வாஸ்து சனிப்பெயர்ச்சி கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள், வீடு, வியாபார ஸ்தலங்கள், தொழில்நிலைகள், இந்த முயற்சிகள் யாவும் பயனுடையதாக இருக்கும். இந்த திசையினுடைய பயணம், முயற்சி எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சற்று நன்மையாக அமைந்திடலாம். கவன குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும். நாகப்பட்டினத்தில் உள்ள 4 திசையும் பார்க்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதும், 4 நிலையில் இருக்கக்கூடிய திருவிச்சநல்லூரில் இருக்க சதுர்கால பைரவரையும், திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரையும், அதாவது பொங்கு சனீஸ்வரரையும், சென்னை சிவா விஷ்ணு ஆலயமும் வடக்கு பார்த்த குறுங்கலீஸ்வரரை சென்று வழங்குவதும், செட்டி புண்ணியத்தில் யோக அயக்ரீவர், சிறுவாபுரி முருகன் இவர்களையெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது, வணங்குவது இந்த சனிப்பெயர்ச்சியில் வரக்கூடிய எந்த ஒரு அசுவ பலன்களும் நீங்கி நன்மையான பலன்களை நீங்கள் அடைய அதிக மார்க்கங்கள் உள்ளன. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.